பல வருடங்களுக்கு முன் தொலைதூர கிராமம் ஒன்றில் ஜார்ஜ் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். நகரத்தின் பகட்டும் தொடர்பும் இல்லாத அவனது வாழ்க்கை வறுமையில் உழன்றது. அவனுக்கு புதிய உடைகள் இல்லை, காலணிகள் இல்லை. அவன் அணிந்திருந்த சட்டை கிழிந்து கால் சட்டையில் ஓட்டைகள் இருந்தன. அவனது அன்னை சந்தையில் சர்க்கரைவள்ளி கிழங்குகளை விற்று அன்றாட வாழ்க்கையை நகர்த்தினார். அவன் தினமும் 5 நீண்ட கிலோமீட்டர்கள் நடந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும். அந்த பாதை தூசியும் கூழாங்கற்களும் நிறைந்த கரடுமுரடான வழி. வெறும் காலுடன் நடப்பதால் அவனது கால்கள் வலியால் துடித்தன. இருந்தபோதும் அவன் ஒரு நாள் கூட பள்ளியை தவறவிடவில்லை. இந்த கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஜார்ஜின் உள்ளே ஒரு உன்னதமான கனவு கனன்றது. ஒரு கண்டுபிடிப்பாளராக மாற வேண்டும், மக்களுக்கு பயன்படும் ஒன்றை கட்ட வேண்டும் என்பதே அது. அதிலும் குறிப்பாக சூரிய ஒளியில் இயங்கும் விளக்கு ஒன்றை தன் தாய்க்காக உருவாக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். இரவில் எப்போதும் இருண்டு கிடக்கும் தங்கள் வீட்டிற்கு ஒரு ஒளியை தர வேண்டும் என்பதே அவனது இலக்காக இருந்தது. தன் கனவை நனவாக்க அவன் குப்பை தொட்டிகளிலிருந்து உடைந்த கம்பிகள், பழுதான ரேடியோக்கள், பழைய பேட்டரிகள் போன்றவற்றை சேகரிக்க ஆரம்பித்தான். இரவு நேரங்களில் அவன் மிகுந்த நம்பிக்கையுடன் தன் முதல் சூரிய ஒளி விளக்கை உருவாக்க முயன்றான். ஆனால் அது தோல்வியை தழுவியது. முதல் விளக்கு வேலை செய்யவில்லை. பேட்டரி புகைந்து மேசையின் மீது வைத்திருந்த காகிதத்தையும் எரித்தது. இரண்டாவது விளக்கு முழுவதுமாக சார்ஜ் ஆகவில்லை. மூன்றாவது விளக்கு சிறு சிறு துண்டுகளாக உடைந்து போனது. பள்ளியின் அறிவியல் போட்டிக்கு வந்த நாள். மற்ற மாணவர்கள் ஜார்ஜை பார்த்து ஏளனமாக சிரித்தனர். உன் அம்மாவைப் போலவே நீயும் சர்க்கரைவள்ளி கிழங்கு விற்று பிழைக்கலாம் என்றும், உன்னால் ஒருபோதும் எதையும் புதிதாக உருவாக்க முடியாது என்றும் கூச்சலிட்டனர். இதனால் ஜார்ஜ் மிகுந்த வேதனையும் அழுகையும் உணர்ந்தான். ஆனாலும் அவன் அங்கிருந்து ஓடிவிடவும் இல்லை, தன் முயற்சியை கைவிடவும் இல்லை. இரவு நேரங்களில் கசாப்பு கடையிலிருந்து பழைய செய்தித்தாள்களை கேட்டு வாங்கி அவற்றை படித்தான். உலகை மாற்றிய மகத்தான கண்டுபிடிப்பாளர்களின் கதைகளை வாசித்து ஒரு பழைய புத்தகத்தில் குறிப்புகளை எழுதினான். கிராமத்தில் இருந்த வயதான ஒரு எலக்ட்ரீஷியனை தேடி சென்று அவரிடம் தன் சந்தேகங்களை கேட்டான். அந்த முதியவர், நீ கற்றுக்கொள்ள விரும்புகிற இல்லையா, உன் தாய்க்கு உதவ விரும்புகிறாய் இல்லையா என்று கேட்டார். ஜார்ஜ் ஆம் என்று தலையசைத்தான். அதற்கு அந்த முதியவர் புன்னகையுடன், அப்படியானால் நிறுத்திவிடாதே என்று ஜார்ஜின் இதயத்தில் நம்பிக்கை விதையை விதைத்தார். உடைந்த ஃபேன்களிலிருந்து கிடைத்த உலோக பாகங்கள் மற்றும் பழைய பொருட்களை கொண்டு அவன் தொடர்ந்து விளக்கை உருவாக்கினான். அவனுக்கு சாப்பிட குறைந்த உணவே கிடைத்தது. ஆனால் அவன் கடினமாக உழைத்தான். அவனது கைகள் எப்போதும் அழுக்காக இருந்தன, கண்கள் சோர்ந்தடைந்திருந்தன. ஆனாலும் அவனது இதயம் வெற்றியின் நெருப்பால் நிரம்பியிருந்தது. அடுத்த வாரம் பள்ளிக்கு ஒரு பெரிய பணக்கார வர்த்தகர் வரவிருப்பதாகவும், அவரது நிறுவனம் ஒரு இளம் கண்டுபிடிப்பாளரை தேர்ந்தெடுத்து பெரிய பரிசு வழங்க இருப்பதாகவும் தலைமை ஆசிரியர் அறிவித்தார். கேமராக்களுடன் தங்க கைகடிகாரம் அணிந்து வந்த வர்த்தகர், திறமையை தேடுகிறோம், ஒரு புத்திசாலி குழந்தைக்கு உதவ விரும்புகிறோம் என்றார். ஜார்ஜ் பின்னால் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்போது அவனது நண்பி மாயா அவனிடம் வந்து மெல்லிய புன்னகையுடன், மீண்டும் முயற்சி செய் ஜார்ஜ், இது உனக்கான நேரம் என்று ஊக்கப்படுத்தினாள். தன் கைகள் சிறு காயங்களுடன் நகங்கள் அழுக்காக இருப்பதை கவனித்த ஜார்ஜ், இந்த முறை எப்படியும் முயற்சி செய்தே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தான். அன்று இரவு ஜார்ஜ் மீண்டும் வேலை செய்யத் தொடங்கினான். உடைந்த கம்பிகள், பழைய கண்ணாடிகள், ஒருபோதும் வேலை செய்யாத பேட்டரி அனைத்தையும் எடுத்தான். அவன் குறிப்புகளை படித்து கம்பிகளை சரிசெய்து அதை சோதித்தான். பிறகு காத்திருந்தான். அந்த சிறிய விளக்கு 1 மணி நேரம் எரிந்தது, பின் 2, பின் 4 மணி நேரம் எரிந்தது. அது உண்மையில் வேலை செய்தது. அடுத்த நாள் தன் விளக்கு மாதிரியை ஒரு பெட்டியில் வைத்து பள்ளிக்கு எடுத்துச் சென்றான். மற்ற குழந்தைகள் ஓவியங்களும் பொம்மை கார்களும் காட்டினர். நடுங்கும் கைகளுடன் ஜார்ஜ் எழுந்து நின்று, இது என் சூரிய விளக்கு என்று கூறி அதை இயக்கினான். அறை முழுவதும் வெளிச்சத்தால் நிரம்பியது. வர்த்தகர் அவன் அருகே வந்து, இதற்கு தேவையான பாகங்களை எங்கிருந்து பெற்றாய் என்று கேட்டார். ஜார்ஜ் குப்பையில் இருந்து என்று பதிலளித்தான். வர்த்தகர் மௌனமாக இருந்து பின் புன்னகைத்தார். நாங்கள் தேடுவது இதைத்தான் என்று பாராட்டினார். ஜார்ஜ் பரிசை வென்றான். ஒரு பெரிய நாளிதழ் குப்பையிலிருந்து ஒளியை உருவாக்கிய ஏழை சிறுவன் என்று அவனை பற்றி எழுதியது. வர்த்தகரின் நிறுவனம் அவனுக்கு பெரிய பள்ளிக்கு செல்ல உதவித்தொகை வழங்கியது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஜார்ஜ் உருவாக்கிய சிறிய சூரிய விளக்கு இப்போது கிராமத்தின் பல வீடுகளில் ஒளியேற்றியது. குழந்தைகள் இரவில் படிக்க முடிந்தது. வயதான தாய்மார்கள் வெளிச்சத்தில் சமைக்க முடிந்தது. நம் வாழ்க்கையில் பலரும் 1 முறை 2 முறை ஏன் 3 முறை கூட தவறலாம். அவர்கள் ஏதோ ஒன்றை முயற்சி செய்து தோல்வியடையும் போது மற்றவர்கள் சிரிப்பார்கள், நிறுத்து என்று சொல்வார்கள்.
வாழ்க்கையில் உண்மையான வெற்றியாளர்கள் என்பவர்கள் எப்போதும் கீழே விழாதவர்கள் அல்ல. ஒவ்வொரு முறை கீழே விழும்போதும் எழுந்து நிற்பவர்களே உண்மையான வெற்றியாளர்கள். நீங்கள் எதையாவது தொடங்கி அது வேலை செய்யாமல் போகலாம். உங்களை சுற்றியுள்ளவர்கள் நீ போதுமானவன் இல்லை என்று சொல்லலாம். வாழ்க்கை கடினமாக இருக்கலாம். ஆனால் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நீங்கள் இன்னும் நம்பிக்கையுடன் இருந்து மீண்டும் முயற்சி செய்தால் நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவராவீர்கள். தொடங்க உங்களுக்கு பெரிய விஷயங்கள் தேவையில்லை, பணம் தேவையில்லை. நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், உருவாக்க வேண்டும். எத்தனை முறை விழுந்தாலும் எழுங்கள், உங்கள் கண்ணீரை துடையுங்கள், உடைந்ததை சரிசெய்து மீண்டும் தொடங்குங்கள். ஏனென்றால் வாழ்க்கையின் மிக சக்தி வாய்ந்த வார்த்தைகள் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உண்மையான வெற்றியாளர்கள் யார் என்று தெரியுமா? விழுந்தவர்கள் அல்ல, ஒவ்வொரு முறையும் எழுபவர்களே உண்மையான வெற்றியாளர்கள். இந்த சிறுவனைப் போல் நீங்களும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருந்தால் இந்த விடாமுயற்சியின் கதை உங்களுக்கு நிச்சயம் ஒளியை தரும். இப்போது நீங்கள் ஜார்ஜின் கனவை பாராட்டினால் இப்போதே இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். நீங்கள் ஊக்கமளிக்கும் மெசேஜை பிறருக்கும் கொண்டு செல்ல இதை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற சக்தி வாய்ந்த மற்றும் நம்பிக்கை தரும் கதைகளை தவறாமல் பார்க்க எங்கள் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஒரு லைக், ஒரு ஷேர் பலருடைய வாழ்வில் ஒளியேற்றும். மீண்டும் அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.